வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ரோலிட் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதுல இன்ட்ரோடக்ஷன், ட்ரக்ஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகோகைனெடிக்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட், கான்ட்ராஇண்டிகேஷன், யூசஸ். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். ஒரு லார்ஜ் சைக்கிளிக் லாக்டோன் ரிங் சுகரோட அட்டாச் ஆயிருக்கும். அது டெசோசமைன் கிளாடினோஸ். இப்போ இதோட ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியோ ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் மீன்ஸ் inhibit the bacterial synthesis and first discovered drug அப்படின்னு பார்த்தோம்னா erythromycin. So it is isolated from Streptomyces erythraeus and இதோட ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா narrow spectrum, only active against gram positive cocae and atypical pathogens. Classification: natural erythromycin and synthetic roxithromycin, clarithromycin, fidaxomycin, spiramycin, azithromycin and telithromycin. அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புரோட்டீன் சிந்தசிஸ், நார்மலான ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் மெக்கானிசம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பாக்டீரியல் செல். ஸோ இங்கே தான் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. எம்ஆர்என்ஏ டெம்ப்ளேட் அப்படின்னா இது வந்துட்டு டிஎன்ஏவோட ஜெனட்டிக் கோடை வந்து கேரி பண்ணும். டிஆர்என்ஏ அப்படின்னு சொன்னோன்னா அமினோ ஆசிட்ஸை இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ இதில் ஒரு 3 சைட் இருக்கு. ஏ சைட், பி சைட் அண்ட் டிரான்ஸ்ஃபரேஸ் சைட். அண்ட் இதில் வந்துட்டு 2 சப்யூனிட் ரைபோசோம் இருக்கு. ஒன்று 50S, ஒன்று 30S. இப்போ இந்த கோடானோட இந்த டிஆர்என்ஏல உள்ள அமினோ ஆசிட் போயிட்டு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஏ சைட் இருக்கும். ஏ சைட்டில் வந்து அந்த டிஆர்என்ஏ அது உள்ள வந்து என்டர் ஆகும். அண்டு பெப்டைடல் சைட்டில் க்ரோயிங் பாலிபெப்டைட் செயின் வந்துட்டு அங்கே வந்து க்ரோ ஆகும். அண்ட் டிரான்ஸ்ஃபரேஸ் சைட்டில் வந்துட்டு இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகும். ஸோ ஜாயின் ஆச்சு அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் ஃபர்தர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது இந்த நேசன் பாலிபெப்டைட் செயின் வந்துட்டு ஃபார்ம் ஆகி அது ஒரு எக்ஸிட் டர்னல் வழியாக வெளியில் வரும். அப்போ வரும்போது தான் மேக்ரோலிட் ஆன்டிபயோட்டிக்ஸ் 50S ரைபோசோம் சப்யூனிட்டில் போய் பைண்ட் ஆகி அதை வந்து பிளாக் பண்ணுது. ஸோ பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இன்ஹிபிட் ஆகுது. ஸோ அதோட பாக்டீரியல் க்ரோத்தும் இன்ஹிபிட் ஆகுது. அண்ட் இது வந்து மெக்கானிசம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ட்ரக் எரித்ரோமைசின். ஸோ எரித்ரோமைசின் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரித்ரஸ் அண்ட் இதோட வாட்டர் சாலிபிலிட்டி வந்து லிமிட்டட். ஸோ இதை ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா கோல்டு பிளேஸில் வச்சா மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இட் இஸ் ஸ்டாட்டிக், இட் ப்ரொடியூஸ் ஸ்டாட்டிக் எஃபெக்ட். அண்ட் ஹை கான்சன்ட்ரேஷனில் இட் ப்ரொடியூஸ் சிடல் எஃபெக்ட். அண்ட் இது வந்துட்டு பெனிசிலின் ட்ரக்கோட ரிசம்பிள் ஆகி இருக்கும். அண்ட் இதோட ஆன்டி மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்னா நேரோ ஸ்பெக்ட்ரம் சொன்னோம். ஸோ கிராம் பாசிட்டிவ் அண்ட் ஃபியூ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இது வந்துட்டு இந்த ட்ரக் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்தாலுமே எஃபெக்டிவாக இருக்கும். எந்தெந்த ஸ்ட்ரெயின்னு பார்த்தோன்னா ஸ்டெப்டோகாக்கே, ஸ்டெஃபிலோகாக்கே, நிமோனியாகாக்கே, நெய்சீரியா, ஹெச் இன்ஃப்ளூயன்சா, டிப்தீரியா அண்ட் ரிக்கெட்டேசி. அண்ட் ஃபார்மகோகைனெடிக்ஸ், அப்சார்ப்ஷன், ஓரல் பயோ அவைலபிலிட்டி. இதில் வந்துட்டு மெயின்லி ஸ்மால் இன்டெஸ்டைனில் போயிட்டு அப்சர்வ் ஆகுது. பார்ஷியலி வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது கேஸ்ட்ரிக் ஜூஸில். ஸோ என்ட்ரிகோட்டர் டேப்லெட்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஸ்டெபிலிட்டியையும் அப்சார்ப்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எரித்ரோமைசின், ஏத்தல் சக்சினேட், எரித்ரோமைசின் எஸ்ட்ரோலேட்லாம் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டோட இன்ட்ராக்ஷன் ஆச்சு அப்படின்னா இதோட அப்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். எஸ்ட்ரோலேட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு எஃபெக்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் புவர் பெனிட்ரேஷன் சிஎஸ்எஃப் அண்ட் பிரெயின். பிளசண்டா வந்து கிராஸ் பண்ணும். அண்ட் ப்ரோட்டீன் பைண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 70 to 80%. மெட்டபாலிசம் வந்து லிவரில் தான் மெட்டபாலிசம் ஆகும். எந்த என்சைம் அப்படின்னு பார்த்தோன்னா சைட்டோக்ரோம் P3A4 அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் போகிறனால இதோட ஓரல் பயோ அவைலபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் எக்ஸ்க்ரீஷன் பார்த்தோன்னா பைலரி எக்ஸ்க்ரீஷன். ஸோ பைல் வழியாக தான் மெயின் ரூட்டு. அண்ட் யூரின்ல வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட். பிளாஸ்மா ஹாஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 hours. ஹெப்பாட்டிக் இம்பேர்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ரொலாங் ஆகும். அண்ட் ஏடிஆர்னு பார்க்கும்போது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இதில் வந்துட்டு ஏசனோஃபில்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அர்டிகாரியா அப்படின்றது ஸ்கின்ல இச்சிங், ரெட்னஸ் ப்ரொடியூஸ் ஆகும். டெர்மடைட்டிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின். லிம்ப் அடினோபதி அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் ரோட்ஸ். அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் நாசியா, வாமிட்டிங், எபிகாஸ்ட்ரிக் பெயின் அண்ட் டயரியா. இதில் வந்துட்டு லிவரில் வந்து கொலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ், ஹார்ட்டில் QT இன்டர்வல் ப்ரொலாங்கேஷன் அண்ட் ஓட்டோடாக்சிசிட்டி சம்டைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் விச் இஸ் ரிவர்சிபிள்.
ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு மெட்டபாலிக் டீக்ரடேஷன் ட்ரக்ல நிறைய ட்ரக்கோட மெட்டபாலிக் டீக்ரடேஷனோட போய் இன்டர்ஃபியர் ஆகும் அண்ட் வந்துட்டு ஹெப்பாட்டிக் ஆக்சிடேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணிட்டு ரைசஸ் பிளாஸ்மா லெவல் ஆஃப் சர்டன் ட்ரக்ஸ் டயோஃபிலின் கார்பமைசிபின் வால்ப்ரோயேட் எர்கோட்டமைன் வார்ஃபாரின் uses penicillin alternative to penicillin. So penicillin resistant bacteria, diphtheria, tetanus, syphilis, gonorrhea, whooping cough கொடுப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்துட்டு ஒரு அவுட்டர் மெம்பரன்ல வந்து ஒரு எஃப்ளெக்ஸ் பம்ப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த எரித்ரோமைசினை செல்லுக்கு வெளியில் அனுப்பிச்சிடும் அண்ட் டெஸ்ட்ராய் தி ட்ரக். செகண்ட் வந்து பாக்டீரியா மே ப்ரொடியூஸ் எரித்ரோமைசின் எஸ்ட்ரேஸ் டு பிரேக் தி ட்ரக் அண்ட் தேர்ட் வந்து சேஞ்ச் த ரைபோசோம். இப்போ பாக்டீரியாவில் உள்ள பிளாஸ்மிட் மெத்திலேஸ் என்சைம் அப்படின்னு ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விச் மாடிஃபை த ரைபோசோம் ஸோ த ட்ரக் can't bind and mutate ribosome இதில் வந்துட்டு 50s ribosome mutate பண்ணி lower the drug binding. இதில் ஓவரால் மேக்ரோலிட் ஆன்டிபயோட்டிக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்கு. இதில் வந்துட்டு அசித்ரோமைசின் பார்த்தோம்னா 50Sல போயிட்டு பைண்ட் ஆகுது. ஸ்பெக்ட்ரம் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ஏடிபிக்கல் பாக்டீரியா மெயின்லி ஸ்டாட்டிக். யூசர்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். டாக்ஸிசிட்டின்னு பார்த்தோம்னா QT ப்ரொலாங்கேஷன் மைல்டு GA அப்செட் அண்டு பிடாக்சோமைசின் பார்த்தோம்னா இன்ஹிபிட் RNA பாலிமரேஸ். இது வந்து சி டிஃபிசிலே இதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெயினுக்கு மட்டும்தான் அது ஆக்டிவ் அகைன்ஸ்டாக இருக்கும் சைடல் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பைராமைசின் 50S ரைபோசோமில் பைண்ட் ஆகும் கிராம் பாசிட்டிவ் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி அண்ட் இது வந்து ஸ்டாட்டிக் எஃபெக்ட் ப்ரெக்னென்சி டைமில் கொடுப்பாங்க டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்க்கு. இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் சேஃப்டி தான். டெலித்ரோமைசின் ஸ்ட்ராங்லி வந்து பைண்ட் ஆகும் ரெசிஸ்ட் ஸ்ட்ரெயின்ஸுக்கு கொடுப்பாங்க. இதுவும் சைடல் எஃபெக்ட் கம்யூனிட்டி அக்யூர்டு நிமோனியா. என்ன ட்ராபேக் அப்படின்னா லிவர் டாக்ஸிசிட்டி விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது வந்து இந்தியாவில் இருக்க சம் பிராண்ட் மட்டும். எரித்ரோமைசின் வந்து 250 mg 333 mgல அவைலபிள் இருக்குது சஸ்பென்ஷன்லையும். அண்டு கிளார்பிட் கிளாரித்ரோமைசின் 250 500 சஸ்பென்ஷன் வந்து ட்ரை சிரப்பில் இருக்குது. அசித்ராலும் அதே மாதிரி தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.